அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா நம்பர் 1 நம்மகிட்ட ஷிஃப்ட் ஒன்று வேலைக்கு வந்திருந்ததுங்க. ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங், சேம் கலர் சில்வர் தான் அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிங்கர் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் வேலைங்களா, ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர் மாற்றுதுங்க. ஃபுல் வேலையினால் வீடியோ எடுக்கவே முடிகிறது இல்லைங்க நம்மளால் இப்போல்லாம் வர. ஏன்னா கஸ்டமர்ஸ் நிறையா வர்றாங்க, நம்ம டிஎம்எஃப் நிறையா வர்றாங்க ஆஃபீஸ்க்கு. அதனால் எடுக்கவே முடிகிறதில்லை. அதனால் இப்போ தான் டைம் கிடச்சிது. சரி, அதனால் சரி இந்த வண்டியை எடுத்து காமிச்சிடுவோம். இப்போ தான் டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சிருக்குதுங்க. டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சு பட்டி ஏற்றியாச்சு. அடுத்து பெயிண்ட் பட்டி ஏற்றியாச்சு. உள்ளே எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லா வேலையும் செய்யணும். ஷீட் கவர், மேட்டு கீட்டு எல்லா வேலையும் செய்யணும். வேலையை ஆரம்பிக்கட்டுங்க. பெயிண்ட் அடிக்கும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி வண்டி எப்படி இருக்குதுன்னு நான் காமிச்சிட்றேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சுதுங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னால் எடுக்க முடியலைங்க. கொஞ்சம் வேலைகள், வேறு ஒன்றும் இல்லைங்க. முதல்ல இருந்ததை விட இப்போ நிறைய வேலைகள்னு வச்சுக்கங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பம்பர் மாற்றியாச்சுங்க, புது பம்பரு. அடுத்தது இப்போ தான் டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சிருங்க. சின்ன சின்ன குத்து எல்லா பக்கம் ஃபுல்லாக எங்கெங்கே டென்ட் இருந்ததோ அத்தனை பக்கம் எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஃபுல் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தயாராகிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இனி பெயிண்டிங் ப்ரைமர் போட போகிறோம். இப்போ டிங்கர் பேஸ்ட் மட்டும் தான் போட்டு நிற்கிதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பெயிண்டிங் ப்ரைமர் போட போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிட்ருக்கிறேனுங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. எல்லாம் கழட்டியாச்சு, டோர் பேடெல்லாம். அடுத்தது இப்போ ஃபுல் ப்ரைமர் அடித்தாச்சு. பார்த்துங்க, ஃபஸ்ட்டு ப்ரைமர் அடித்து நல்லா தேய்ச்சி விட்டு போட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரைமர் அடித்து நிற்கிதுங்க. இப்போ இந்த செகண்ட் ப்ரைமரில் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்பாட் பட்டி போடுவோம். இந்த செகண்ட் ப்ரைமர் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன குத்தெல்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் நல்லா தெரியுங்க. இந்த ப்ரைமர் அடித்தோம்னு வச்சுக்கோங்க, எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குது, எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கிறது தனியாக தெரியும். நான் அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு இடம் நல்லா உன்னிப்பாக பார்த்தோம்னா அப்படியே கை வச்சாலும் தெரியும், நல்லா உன்னிப்பாக பார்த்தாலும் தெரியும். டாப் முதல் கொண்டு எல்லா பக்கம் சுற்றிங்க. ஒவ்வொரு இடம் நல்லா உன்னிப்பாக பார்க்கணும். இந்த புது பம்பர் வந்தாச்சு பாருங்கள். புது பம்பர் ரெடி. பேக் பம்பர் அண்டு ஃப்ரண்ட்டு பம்பர் ரெண்டுமே புதுசு. ரெண்டுமே நல்லா உடஞ்சிருந்ததுன்னு வச்சுங்களேன். அது மட்டும் எடுக்க முடியாமல் போச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன்னா நல்லா தெரிஞ்சிருக்கு பம்பர் எப்படி உடஞ்சதுன்னு. சரி, பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக பேஸ் கோட் அடித்து, அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ கிளியர் கோட் அடிச்சிட்ருக்குறோம். இதுதான் ஃபைனலுங்க. இப்போ அடிச்சிட்ருக்குறோம். எப்படி இருக்குதுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேலைகள் இருக்குதுங்க. இதை அடித்து இனி காஞ்சு 1 நாள் 2 நாள் நல்லா காய்விட்டு அதுக்கப்புறம் தானே நீ நம்ம வேலைகள் ஆரம்பிப்போம். பேப்பர் போட்டு பாலிஷ் எல்லாம் போடுவோம். அதுக்கப்புறம் டிஎம்எஃபோட எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டிஎம்எஃப் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டங்க, எவ்வளோ நாள் ஆகுது தெரியுங்களா இந்த வேலைகள். எப்படி இருந்தாலும் ஒரு வண்டி எடுத்தால் மினிமம் 3 வாரம் 4 வாரம் ஆயிருங்க கண்டிப்பாக. நான் உங்களுக்கு இந்த வீடியோ வெறும் 10 நிமிஷம் வீடியோ தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேனுங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு நம்ம டிங்கர் ஒர்க்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 நாள் 5 நாளுங்க. டிங்கர் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கழட்டணுங்க, அத்தனை பீடிங் டோர் பேட் அத்தனையும் கழட்டணும். இதுக்கே 2 நாள் போயிருங்க. அதுக்கப்புறம் ப்ரைமர் பட்டிங்க. ப்ரைமரு அதை டிங்கர் பட்டி முடிஞ்சோன்னா பெயிண்ட் ப்ரைமருங்க. பெயிண்ட் ப்ரைமரே கிட்டத்தட்ட 1 நாள் அடிக்கணும், 1 நாள் காய வைக்கணும், திருப்பி செகண்ட் அடிக்கணும், தேர்டு காய வைக்கணும். இதுலேயே 1 வாரம் போயிருங்க. டிங்கருக்கு 1 வாரம் போச்சுங்களா, இதில் 1 வாரம் போச்சுங்களா. நல்லா காய வச்சு தேய்தேன்னு தேய்க்கணுங்க. இப்போ இன்னும் முதல்ல கையில் தேய்ச்சிட்டு இருந்தோம். இப்போல்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்தங்காட்டி மிஷின் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நான் உங்களுக்கு அந்த போன ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அலைவீலில் காமிச்சிருப்பேனுங்க. நல்லா உங்களுக்கு அந்த மிஷின் போடுற மாதிரி நல்லா காமிச்சிருப்போம். அந்த மாதிரி நல்ல மிஷின் போட்டுருவோம் ப்ரைமருக்கெல்லாம் இப்போது. அதனால் கொஞ்சம் வேலைகள் சீக்கிரம் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். கிட்டத்தட்ட 2 வாரம் முடிஞ்சுதுங்க. இப்போ 2 வாரம் முடிஞ்சு 18வது நாள் தான் நாங்கள் பெயிண்ட் அடிச்சிட்ருக்குறோம். 18வது நாள் பெயிண்ட் அடிச்சிட்ருக்குறோம். இப்போ இந்த வண்டி கரெக்டாக 18 நாள் ஆச்சுங்க. அதனால் எந்த வண்டி விட்டாலுமே மினிமம் டிங்கரிங் பெயிண்டிங் 3 வாரம் போயிருதுங்க இதில் எங்களுக்கு.
நம்மளுக்கு அப்புறம் மற்ற அசசரிஸ் ஃபிட்டிங்கு, சீட் கவரு, மேட்டு, ஃபுல் மேட்டு இதெல்லாம் போட்டோம்னா மேக்ஸிமம் 2 நாள் தானுங்க. அப்புறம் நம்ம பாலிஷு, இன்டீரியர் க்ளீனிங்கு, அண்டர்சேஸ் பெயிண்ட்டு அதுக்கு ஒரு 2 நாளுங்க. மொத்தம் இப்போ இதுலேயே நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 18, ஒரு 4, 5, ஒரு 22, 23 நாள் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன். அப்புறம் நம்மளுக்கு நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, போன வீடியோவில் சொன்ன மாதிரி எங்களுக்கு லீவ் ஓடுறத பொறுத்து நினச்சா டிங்கர் லீவ் ஓட்டுக்கிறாரு, பெயிண்டர் லீவ் ஓட்டுக்கிறாரு இடையில. அந்த மாதிரி லீவ் ஆச்சுன்னா திருப்பி 2-3 நாள் எச்சாகி போயிடுதுங்க. அவங்க எத்தனை நாள் லீவ் ஓடுறாங்களோ என்னங்க பண்ணுறது. அப்புறம் எல்லோரும் மனுஷங்க தானுங்க, அவங்களுக்கு சில வேலைகள் இருக்கும், லீவ் போடுறாங்க. அதனால தான் ஏதாவது வண்டி கிண்டி ஏதாவது சாரி லேட்டாக கொடுத்துருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம இன்றைக்கி சாரி சொல்லிக்கிறோம் நம்ம இந்த வீடியோவில். இப்போ வந்து ஃபுல் பெயிண்டிங் அடித்து முடிய போகிற ஸ்டேஜு இப்போ அடிக்கட்டுங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணுறேனுங்க. ஓகேங்க டிஎம்எஃப், தேங்க்யூ. டிஎம்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம ஷிஃப்ட்டு கர்நாடகா ஷிஃப்ட்டு முடிஞ்சதுங்க. எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இப்போ வண்டியை காமிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் எப்போ இருந்தானுங்க ஒரு லைக், ஒரு கமெண்ட்டு. சில்வர் கலர், ஆக்சுவலாக வண்டி வந்து ஒரிஜினல் சில்வர் தானுங்க. நம்ம அதே சில்வர் தான் பண்ணியிருக்கோம். எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். முதல் வண்டி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிறது தான். பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன், பாருங்கள். இதுதானுங்க கர்நாடகா ஷிஃப்ட்டினுடைய இன்றைய இதுங்க. ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லா ஒர்க் முடிஞ்சதுங்க. ஓகே, சுற்றி காமிச்சாச்சு. ஆமாம், நீங்கள் அடிக்கடி பானட் நீக்கி காமிக்க சொல்கிறீங்க. இருங்க நீக்கி காமிக்கிறேன், ஒரே நிமிஷம். போனவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பானட் ஓப்பன் பண்ணி காமிங்கன்னு. ஓகே, இப்போ இந்த வண்டி என்னென்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங். நீங்கள் பார்த்துருப்பீங்க வண்டி முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னு. ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறேங்க. அடுத்து ஃப்ரண்ட் பம்பர் புதுசுங்க. அதுக்கப்புறம் ரியர் பம்பர் புதுசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பம்பருக்கும் பேக் பம்பருக்கும் வர ப்ராக்கெட்டுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு லைனர் ஒன்று போட்டிருக்கேன், ஒரே ஒரு லைனர். ரைட் சைடு மட்டும் போட்டு, லெஃப்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் கவருங்க, சன் ஃபிலிம்மு, வைப்பர் பிளேடு, மேலே டாப் ஏரியலுங்க. அப்புறம் அண்டர் கோட் பெயிண்ட்டு, இன்டீரியர் அண்டு ஃபுல் பாலிஷுங்க. அலைன்மெண்ட்டு, வீல் பேலன்ஸு, சைடு மிரர் அசம்பிளி புதுசு போட்டிருக்குதுங்க. ஃபுல் ஆயில் சர்வீஸு ப்ளஸ் கேஸ் சர்வீஸ். இந்த வண்டி ஆக்சுவலாக பெட்ரோலுங்க, கேஸ் ஃபிட்டிங். அதனால் ஃபுல் கேஸ் ஃபிட்டிங் அண்ட் ஆயில் சர்வீஸுங்க. அதில் வந்து நிறைய ஜாமானங்கள் மாற்றிருக்குதுங்க ஆயில் சர்வீஸில். அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டு கவருங்க. இருங்க சீட் கவருங்களை காமிச்சிட்டுங்களா. ஆக்சுவலாக ஃபுல் மேட்டு, நூல்ஸ் மேட் வண்டியோடு வந்தது தானுங்க. நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணது மட்டும்தான். சீட் கவர் போட்டிருக்கோம். ஸ்டேரிங் கிரிப் கவர் மறந்துட்டோம். ஸ்டேரிங் கிரிப் கவர் வேறு செட்டுக்கிட்டு எதுவும் பண்ணலைங்க. ஏன்னா மேஜராக வந்தது அவங்களுக்கு டிங்கரிங் பெயிண்டிங் தான் மேஜர் ஒர்க்கு. வேறு பெருசாக எந்த ஒர்க்கும் வேண்டியதில்லை அப்படின்ட்டாங்க. அதனால் மேஜர் ஒர்க் வந்தது ஃபுல் டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் அண்ட் ஆயில் சர்வீஸ் தான் ரெண்டுமே மேஜருங்க. மற்றது சீட் கவர் மட்டும் போட்டுக்கு சன்ஃப்ளேம் போட்டு இருக்குதுங்க. வண்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க டிஎம்எஃப். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஃப்.